ஸோ இன்றைக்கி நம்ம ஃபைனலி வி ஆர் வித் லண்டன் ஐ. ஸோ நம்ம லண்டனோட இந்த பெரிய ஜெயிண்ட் வீல் ஆன லண்டன் ஐக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட்மின்ஸ்டரில் இறங்கி வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பிக் பென் தாண்டிட்டு வெஸ்ட்மின்ஸ்டர்லேருந்து ஸ்டேஷனில் இறங்கி வாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த அட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ சீ லைஃப், லண்டன் டஞ்சன், இந்த ஷ்ரக், அப்புறம் டெடி பேர் மேக்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் அது போக சுவினீர் ஷாப்ஸ் இருக்கும், லண்டன் ஐயோட ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லண்டன் ஐக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணணும்னா இதர் நீங்கள் மெர்லின் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா மெர்லின் பாஸ் மூலிமா டிக்கெட் புக் பண்ணுங்கள். அப்படி இந்த லாஸ்ட் மினிட் லண்டன் ஐன்னு ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஏறணும்னு ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணணும்னு பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா நம்ம டக்குன்னு இப்போ உள்ளே போகிறோம். இந்த லண்டன் ஐக்கு அப்படியே லண்டன் ஐயோட கிஃப்ட் ஷாப்பும் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ வயர், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கம்பியெல்லாம் கொடுத்து பயங்கரமாக அதை பில்ட் பண்ணிக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஆள் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரையுமே கரெக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ பக்கீஸோ அந்த ஸ்கூட்டர்ஸ் அது எல்லாருமே அலௌடுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஒரு கூப்பிட்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 12 பீப்புள் நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக் செக்ஸ் நடக்குது. ஸோ ஒரு பக்கம் முன்னாடி வந்து உள்ளேருந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அடுத்த ஆளுங்களை வந்து அடுத்த பாக்ஸ்குள்ளே ஏற்றுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வந்துட்டோம். பாக்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணிட்டு தான் பாக்ஸ் அனுப்புகிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒருக்க தொடச்சிடுறாங்க. ஸோ அந்த ஆளுங்க இறங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி போன பேசஞ்சர்ஸ் இறங்கும் போதே அடுத்த பேசஞ்சர்ஸ்க்கு ஏறுறதுக்கான வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. மேலேருந்து வியூஸ் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது, அழகாக இருந்துச்சு, பார்க்கவே பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர சன்னி டே. இவ்வளோக்கும் நவம்பரில் தான் போனோம், பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நீங்கள் ரெண்டையுமே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எய்தர் மார்னிங்கும் பாருங்கள் அண்ட் நைட்டும் கண்டிப்பாக. ஸோ 2 டைமும் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைட் டைம்ன்றதை விட நீங்கள் ஒரு இந்த நவம்பர் டிசம்பர்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 4 o'clock உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். ஸோ அந்த லைட்டிங்கோட பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாடு, அந்த வாக்கி டாக்கி பில்டிங் அது எல்லாமே தெரியுது. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பிக் பென், அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் அபே அதெல்லாம் தெரியுது. ஸோ 2 பக்கமும் சூப்பராக அழகாக இருந்தது. வியூ மேலே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இது தெரியும், அந்த பக்கம் அது தெரியும், பார்த்துட்டு வாங்க. நம்மளுக்கு நம்ம மேலே போகும்போது நம்மளுக்கு இந்த பக்கம் சைடில் இருக்கவங்க நம்மளுக்கு மேலே தெரியுறாங்க. நம்ம கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே 2-3 பாக்ஸஸ் வர்றது சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த 2-3 பிரிட்ஜஸ் தெரியுது, கீழே போட் போகிறது தெரியுது. அங்கே பாருங்கள் இப்போ எல்லாருமே இறங்குறாங்க, நம்மளும் இப்போ இறங்க போகிறோம். ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லண்டன் ஐயோட கிஃப்ட் ஷாப்புக்கு போக போகிறோம். கிஃப்ட் ஷாப் பார்த்திங்கன்னா வெளியில் இருப்பாங்க லண்டன் ஐ மாதிரியே அந்த வாக்கர்ஸ் இதை வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. மேக்னட்ஸ் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு, லண்டன் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, ஸோ கீ செயின்ஸ் இருந்தது, தென் கீரிங் இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 5 pounds 6 pounds அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் எல்லாமே பார்த்தோம், உள்ளே போய் சூப்பராக இருந்துச்சு. பட் எதுவுமே நாங்கள் வாங்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லண்டன் ஐயோட ஹிஸ்ட்ரி இருந்தது, அது கிட்டக்க டாய்லெட்ஸ் இருந்துச்சு. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ். டூ விசிட் அண்ட் என்ஜாய் இட். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.